மத்திய அரசு ஊழியர்களின் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது. ஜூலை 2025 முதல் அமலுக்கு வரும் 3% அகவிலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்பு அக்டோபர் 15, 2025 அன்று வெளியாக உள்ளது. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பண்டிகை காலத்தில் பெரும் நிவாரணம் கிடைக்கும். தற்போது ஊழியர்கள் 55% DA பெறுகின்றனர். 3% உயர்வுக்கு பிறகு இது 58% ஆகும். இந்த உயர்வு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களுக்கான DA அரியர்ஸை உட்படுத்தும். அதிகரித்த DA மூலம் சம்பள உயர்வு பார்த்திங்கன்னா, அதாவது லெவல் 1 தற்போதைய அடிப்படை சம்பளம் பார்த்திங்கன்னா 18,000, DA 55% படி ரூபாய் 9,900, லெவல் 3 ரூபாய் 21,700 அடிப்படை சம்பளமும் DA 11,935 ரூபாயும், லெவல் 6 ரூபாய் 35,400 ரூபாயும், DA 19,470 ரூபாயும், லெவல் 7 44,900 ரூபாயும், DA 24,695 ரூபாயும். 3 மாத நிலுவைத் தொகை ஜூலை முதல் செப்டம்பர் வரை உடனடியாக வழங்கப்படும். இந்த அறிவிப்பு தீபாவளிக்கு முன்னதாக ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான பரிசாக இருக்கும். 8வது ஊதிய குழுவுக்கு முன் ஊழியர்கள் சம்பள உயர்வில் நன்மையை அனுபவிப்பார்கள். AICPI தரவின் அடிப்படையில் DA உயர்வு உறுதி செய்யப்படுகிறது. முக்கிய குறிப்புகள் பார்த்திங்கன்னா, அரசு ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் DA திருத்தத்தை செய்கிறது. ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் DA, DR விகிதங்கள் ஒரே விதமாக அமைகிறது. அதிகரித்த DA பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் வழங்கும். இந்த DA உயர்வு 7வது ஊதியக்குழு மற்றும் தீபாவளி பரிசின் சேர்க்கையால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சிறப்பான நிதி ஆதாயம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.